ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். நம்ம வந்து நியூ இயரோட ஃபர்ஸ்ட் டேல உட்காந்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு விஷஸ் பண்ணிடலாம். வியூவர்ஸ் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு அமையட்டும். ஹோப் இட் கோஸ் வெல். பாலா. விஷிங் யூ ஆல் பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் 2026. ஸோ எல்லாருக்கும் இந்த வருஷம் நல்ல இயராக அமையட்டும், நல்ல மகிழ்ச்சி கொண்டு வரட்டும். அதான். அதான் நம்ம இதை பற்றி பேசும்போது கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த நியூ இயர் வந்து ஆஸ்திரேலியா இல்லை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்கிற டெஸ்ட் மேட்சை பார்க்காம கம்ப்ளீட் ஆகாது. அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா எவ்ரி இயர் வந்து கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் சம்மரில் கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் மேட்ச் இருக்கும். 100% எஸ்சிஜி டெஸ்ட் மேட்ச் பார்க்காம கிரிக்கெட் லவர்ஸ்க்கு கம்ப்ளீட்டே ஆகாது. அதை வரிசையில் பார்த்தோன்னா இப்போ நம்மளோட டிஸ்கஷன் என்னவா இருக்க போகுதுன்னா, நம்மளோட ஃபான் மெமரிஸ், நம்ம பார்த்த டெஸ்ட் மேட்சஸில் நமக்கு இருக்கிற ஃபான் மெமரிஸ் ஆஃப் நியூ இயர்ஸ் டெஸ்ட், அதை பற்றி தான் நம்மளோட டீட்டெயில் டிஸ்கஷன் இருக்க போகுது. லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஜம்ப் இன் டு த வீடியோ. பாலா, உன்னோட டாப் மெமரியில் இருக்கிற நம்ம இதை பற்றி பேசு. கண்டிப்பா. எனக்கு நியூ இயர் டெஸ்ட்னாலே வந்து எனக்கு ரொம்ப ஞாபகம் வருது என்னன்னா, தலைவன் சச்சின் டெண்டுல்கர். அதாவது எல்லா வருஷமும் நியூ இயர் டெஸ்ட் ஒரு சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட், அதாவது நியூ இயர் டெஸ்ட் நீ சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா. நியூ ஆஸ்திரேலியானா சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் தான் ஃபேமஸ். அங்கே தான் வந்து நியூ டெஸ்ட் ஆமா, இது பண்ணுவாங்க. எப்படி ஒரு காலத்தில் நமக்கு வந்து சேப்பாக்கில் பொங்கல் டெஸ்ட்னு பொங்கல் வச்சுருந்தாங்களோ, டெஸ்ட். அங்கே வந்து அவங்களோட இது ட்ரெடிஷன். சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டில் வந்து நியூ இயர் டெஸ்ட் பண்ணுறது. சவுத் ஆப்பிரிக்கில் பார்த்தா நியூலாண்ட்ஸ் கேப் டவுனில் நியூ இயர் டெஸ்ட் பண்ணுறது. எல்லா இடத்துலையும் தலைவர் வந்து 100 போட்டிருக்காரு. ஃப்ரம் த ஸ்டார்டிங் அவர் ஆடின முதல்ல வந்து சச்சின் டெண்டுல்கர்னு உலகத்துக்கு காமிச்சது வந்து சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டு 1992. அதாவது ஒரு ஐகானிக் டெஸ்ட் மேட்ச். நான் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் அடிச்சிருக்க இந்த டெஸ்ட் இதெல்லாம் நான் ரிவைண்ட் பண்ணி பார்த்த இது, லைக் கிளாசிக்ஸாக ஹைலைட்ஸில் நம்ம பார்த்த இது. 148 அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஒரு நியூ இயர் டெஸ்ட்டில் இது பண்ணியிருப்பாரு. ரவி சாஸ்திரி கூட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரன் டபுள் ஹண்ட்ரட் அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த மேட்ச்சில் இவர் ஒரு விக்கெட் வேறு அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த டெஸ்ட்டில் தான் மெர்வியூக் சொல்லியிருப்பார் வேற, நீ வா காபாக்கு வா, இது என்ன வாக்காக்கு வா, நான் உனக்கு அங்கே யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லுவார். அங்கேயும் பொழந்திருப்பார் பெர்த்லேயும். ஸோ அப்போ தான் சச்சின் டெண்டுல்கர் வந்து ஈஸ் இன் டு தட் லெவலுங்கிற மாதிரியான ஒரு இது வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 1993 சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டில் இந்த சைடு தலைவன்னா அந்த சைடு லாரா, அவர் வந்து பொழந்திருப்பார். 277 அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா 1993 வந்து எக்ஸ்ட்ராடினரியாக அவர் இது பண்ணியிருப்பார், அடிச்சு கொடுத்துருப்பாரு. அங்கே ஸ்டீவாக் வேற ஒரு 100 அடிச்சிருப்பாரு அவங்களுக்கு. அதாவது இந்த டெஸ்ட்டில் வந்து அவங்க லைக் இதுவும் ஒரு ட்ரான் டெஸ்ட் தான். ஆஸ்திரேலியா 503 அடிப்பாங்க, அவங்க 117 இது ஆவாங்க செகண்ட் இன்னிங்ஸில். இந்த 606 லாராவும் ரிச்சி விக்கெட் கீப்பர், அவங்க ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அடிச்சிருப்பாரு. 277 வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக் ஆஃப் லாரா, எல்லாரும் ப்ரைஸ் பண்ணுவாங்க 1993 இதை பொறுத்த வரையும். ஆஃப்டர் தட் பார்த்தா 1997 கேப் 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 டவுனில் நியூலாண்ட்ஸ் டெஸ்ட்டு. இந்தியா லாஸ்ட் ஆகிருக்கும். ஆனால் வந்து ஒரு பிரில்லியன்ட் ஒரு 5, அதாவது 169 ரன்ஸ் அடிச்சிருப்பார் சச்சின் டெண்டுல்கர். அண்ட் பிரில்லியன்ட் பார்ட்னர்ஷிப் வித் அசாரும் ஒரு 100 ரன் அடிச்சிருப்பாரு அந்த டெஸ்ட்டை பொறுத்த வரையும். அந்த டெஸ்ட்டில் என்ன பியூட்டினா வந்து 5 for 58 இருந்து ஒரு கவுண்டர் அட்டாக் ஆடி எக்ஸ்ட்ராடினரியாக அடிச்சிருப்பார். ஆலன் டொனால்ட்லாம் பொழந்திருப்பார் இந்த மேட்ச்சில் சச்சின். ஸோ இது வந்து ஒரு நல்ல மேட்ச் 1997 அந்த டெஸ்ட்டை பொறுத்த வரையும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச டெஸ்ட் இதுன்னு பார்த்தா 2000 இது 4 ஐகானிக் சிட்னி கிரிக்கெட். இதில் அதாவது அவர் வந்து கண்டினியூஸாக வந்து என்ன சொல்லுது, கவர்ஸ் ஆடி கவர் டிரைவ் ஆடி நிக் ஆஃப் பண்ணி அவுட் ஆகிறதுனால அந்த டெஸ்ட்டில் வந்து ஒரு நாட் ஈவன் சிங்கிள் கவர் டிரைவ் ஆடாமல், ஈவன் டேமியன் மார்டின் போட்டால் கூட நான் ஆட மாட்டேனுங்கிற ஒரு ஒரு இது வச்சு இந்த மேட்ச் நான் அவுட்டே ஆக மாட்டேன்னு ஒரு சபதம், தான் பிரதருக்கு கொடுத்த சபதத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடி காமிச்சிருப்பாரு இந்த இது. ஒரு சிட்னி ஆமா, கிரிக்கெட் கிரவுண்டில் 248 ரன்ஸ் 705 ரன்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் இந்த மேட்ச்சில். அண்டு செகண்ட் இன்னிங்ஸும் வந்து ஒரு 60 ரன்ஸ் நாட் அவுட். அவர் சொன்ன மாதிரி அவுட்டே ஆகலை. ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு 241 ரன்ஸ் வித் 436 பால்ஸ், நாட் ஈவன் எ சிங்கிள் கவர் டிரைவ். அந்த மாதிரி ஒரு பேஷன்ஸ், ஒரு கிரிட்டு, ஒரு ரிசைலன்ஸ் வந்து அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு டிட்டர்மினேஷன், அடிக்கக்கூடாது, கரெக்ட். ஈவன் செட்டில்ட் ஆனால் கூட அப்பயும் ஆடல. அதுதான் அந்த ப்ளஸ் சைடில் விவிஎஸ் லட்சுமணும் ஒரு 178 அடிச்சிருப்பாரு, சூப்பராக ஆடிட்டு இருப்பாரு.
அது வந்து ஒரு இன்னி வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, அதுதான் வந்து ஒரு அஹ், ஒரு டிசிப்ளின்கான ஒரு இது காமிப்பாங்க. ஏன்னா அது அவரோட ஃபேவரட் ஷாட் வேற. டிஸ்பைட் தட் அவரோட அவரு இஃப் இஃப் சச்சின் டெண்டுல்கர் cannot டிரைவ் தட் கவர் டிரைவ்னா ஒய் கான்ட் யூ, அந்த மாதிரி யூவி செலக்ஷன் கேட்டிருப்பாரு. ஸோ அது வந்து ஒரு கரெக்ட் என்ன சொல்லுது, எடுத்துக்காட்டு எப்படி இது கரெக்ட் பண்ணணுங்கிறது அந்த சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டு இதை பொறுத்த வரையும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம 2008 2008 அது வந்து மங்கி கேட் இன்சிடென்ட் இருந்தா கூட மல்டிபிள் ரீசன்ஸ்க்காக. நிறைய ரீசன் ஸ்டீவ் பின்னர்ஸோட நிறைய இது இருந்தாலும், பட் எனக்கு என்னன்னா அந்த மேட்ச்லயும் சூப்பரா ஆடி இருப்பாரு. 154 அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா இது பண்ணியிருப்பாரு. நமக்கு என்ன சைமன்ஸ் பொழந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் அவர் ஒரு 162, செகண்ட் 160 இன்னிங்ஸ்ல ஒரு ஆடுறோம். 61, அப்புறம் விக்கெட்ஸ் வேற எடுத்து அவரால் நம்ம ஒரு ரொம்ப படுதோல்வி அடைஞ்சிருப்போம். பட் ஆனா அந்த டெஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சது ஒரே காரணம் வந்து சச்சின் அடிச்ச 154 நாட் அவுட்டா இருந்திருப்பாரு. அவருக்கு பாவம் லோன் பர்சன், வேற எதுவும் சான்ஸ் கிடைச்சிருக்காது அந்த இது. பட் எனக்கு அதை விட ஆமா. ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு இதுன்னு பார்த்தா 2011ல இந்தியா வெஸ் ஆஷஸ். சவுத் ஆப்பிரிக்கா. ஓ. ஆஷஸ் கிடையாது, ஆஷஸ் ஓகே கிடையாது, அங்க. ம். கேப்டவுன்ல நியூலாண்டுல நடந்த ஓகே. டெஸ்ட். நம்ம சீரீஸ் ஈவன் ஆயிடுச்சு 1-1. இது சீரீஸ் டிசைடர். இந்த இதுல ம். வந்து சவுத் ஆப்பிரிக்கா போஸ்டர் 362 இன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், அண்ட் நம்ம வந்து 364 போஸ்ட் பண்ணியிருப்போம். அண்ட் அவங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸ் 341 அடிச்சிருப்பாங்க, நம்ம 166 இது பண்ணியிருப்போம். பட் இந்த இன்னிங்ஸ்ல ஒரு பியூட்டி என்னன்னா, சச்சின் வெஸ் ஸ்டைன். சச்சின் வந்த இது கேப்டவுன் பொறுத்தனால ட்ரூ பவுன்ஸ், நல்ல ஒரு பவுன்சி ம். ட்ராக்கு, ஐடியல் கண்டிஷன்ஸ் ஃபார் ஸ்டெயின் பவுலரு. மார்னே மார்க்கல், இந்த மாதிரி சோட் சோப்பு இவங்கெல்லாம் இருக்காங்க. பட் என்ன ஒரு பியூட்டிஃபுல்னா இந்த பிச்சை பொறுத்த வரையும் சச்சின் வந்த டைம் 28-2. சச்சின் அண்ட் கம்பீர் வைட்டல் பார்ட்னர்ஷிப் ஆடி இருப்பாங்க இந்த இந்த மேட்ச்ல பொறுத்த வரையும். சச்சினோட அந்த ரிசைலன்ஸ் இதில் காமிச்சிருப்போம். ஏன்னா ஸ்டெயின் எக்ஸ்ட்ராடனரி டாமினேட் பண்ணிட்டு இருப்பாரு இந்த ஏர்லி இதில். பால் லேட் ஸ்விங் ஆகும், பீட்டன் ஆகும், பட் எல்லாம் பொறுமையாக வெயிட் பண்ணி ரிசைலன்ஸாக இது பண்ணி சச்சின் இன்க்ரெடிபிள் அவரோட டெக்னிக்கு, யூஸிங் இஸ் ஃபீட்டு, அதாவது கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்துக்கிட்டாரு. ஸ்டெயினை வந்து இது பண்ண வச்சுட்டாரு, அதாவது டயர் பண்ண வச்சுட்டாரு. டயர் பண்ணதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சார் சச்சின். பியூட்டிஃபுல் எலிகன்ட் கர்வ்ட் ரைஸ், பேக் ஃபுட் பஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி கால்குலேட்டிவாக ஆடி இருந்தார் இந்த மேட்சை பொறுத்த வரையும் சச்சினோட இது. ஸோ ஈ ஹாஸ் எ வெரி க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப் வித் கௌதம் கம்பீர் அண்ட் ஹர்பஜன் சிங் ஆல்சோ ம். லேட்டர் இதில். ஸோ இது வந்து அவரோட 51st லாஸ்ட் டெஸ்ட் 100 வித் 314 பால்ஸில் 146 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அண்ட் நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் கௌதம் கம்பீர் ஆல்சோ. கௌதம் கம்பீர் வந்து 93 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அடிச்சிருப்பாரு. செகண்ட் இன்னிங்ஸ்லையும் இந்த ட்ராக்கு முக்கிய காரணம் கௌதம் கம்பீரும் ஒரு காரணம். 64 இன் செகண்ட் இன்னிங்ஸ் 184 பால்ஸில். சச்சின் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நாட் அவுட்டு 14 ரன்ஸ் 91 பால்ஸில் இது பண்ணியிருப்பாரு. அண்ட் எக்ஸலன்ட் சப்போர்ட் ஃப்ரம் டிராவிட் அண்ட் லக்ஷ்மன் ஆல்சோ. அவங்க ரெண்டு பேரும் ஒரு 30 ரன்ஸ் இது பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு 82 ஓவர்ஸ் பேட் பண்ணியிருப்போம் இந்த மேட்சை பொறுத்த வரையும். இந்த இதுக்கு டே 4ல் அவங்க டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க, நமக்கு 340 டார்கெட் நம்ம போக முடியாதனால நம்ம ட்ராக்கு போகணும் அந்த டயத்தில் உள்ள இது. அண்ட் ஸ்ரீசாந்த் ஒரு 5 எடுத்திருப்பாரு. கேலிஸும் எக்ஸ்ட்ராடனரியாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 160, செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் ஒரு 100 ரன் அடிச்சிருப்பாரு. அவரும் சூப்பராக இது பண்ணுவார். இது ஒன் ஆஃப் த எனக்கு பிடிச்ச ஃபேவரட் டெஸ்ட். ஏன்னா அந்த கண்டெஸ்ட் பிட்வீன் ஸ்டெயின் அண்ட் சச்சின் தான். ஏன்னா இவரே சொல்லியிருப்பாரு, சைமன் டஃபுல், ஐ வாஸ் இன் த பெஸ்ட் சீட் டு வாட்ச் த கிரேட்னஸ் இன் பவுலிங் அண்ட் கிரேட்னஸ் இன் பேட்டிங் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இதெல்லாம் வந்து என்னோட ஒரு பெஸ்ட் இது. ப்ளஸ் இன்னொரு இதுவும் நான் சொல்லணும்னு பார்த்தா, நம்ம இது 2016 இங்கிலாந்து வெஸ் இவங்க சவுத் ஆஃப்ரிக்கா அதே நியூலாந்து டெஸ்ட்டில் ஸ்டோக்ஸோட 258 ஸ்டோக்ஸ் அரைவலின் இதில் டெஸ்ட் கிரிக்கெட் அரேனால இந்த அவரோட ஒரு ஃபாஸ்டஸ்ட் 100 டபுள் 100 அடிச்சது ப்ளஸ் பேஸ்ட் ஓவர் ஆகுது. அதுக்கு அவங்க சைட்லேருந்து அம்லா ஒரு 200 அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி டெம்பா பவுமா அவர் ஒரு 100 அடிச்சிருப்பார். ஆஃப்டர் வந்து அவங்க ரீபத்தின் டெஸ்ட் கிரிக்கெட் வந்ததுக்கப்புறம் ரெடம்ஷனுக்கு அப்புறம் ஒரு பிளாக் கிரிக்கெட் வந்து 100 அடித்தது வந்து இவர் தான், டெம்பா பவுமா, ஆஃப்டர் லாங். ஸோ அதனால் அது ஒரு ஒரு ஹிஸ்டாரிக் அச்சீவ்மெண்ட்டாகவும் இருந்தது இந்த 2016.
அதுக்கப்புறம் got it. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2021 டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரையும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபேமஸ் ஆமா. ட்ரா ஃபேமஸ் அஸ்வின் வின், அண்ட் ஃபேமஸ் ட்ரா. விகாரி இது பண்ணியிருக்கிறது. அதாவது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீ சொல்லு உன்னோட இதுல நீ சொல்லிட்டு ஐ வில் டெல் லேட்டர் ஆன் திஸ் டெஸ்ட் சீரீஸ் அதான் இந்த எந்துனா எனக்கு டாப் ஆஃப் த மைண்ட்ல ஞாபகம் இருக்கிறது அந்த நீ ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 2008 பார்டர் கவாஸ்கர் தான். மங்கி கேட் இது நடந்த இன்சிடென்ட் நடந்த மேட்ச். அது எல்லா விதத்துலயும் என்ன சொல்றது, அந்த மேட்ச் வந்து ரொம்ப ஒரு ஃபெரோஷியஸா அப்படியே ரொம்ப ஒரு ஸ்கோர் கார்டு பார்த்தா ரொம்ப ஹாப்பனிங்கா இருந்திருக்காது. பட் ஆனால் மேட்ச் ஆஸ் சச் பார்த்தா அந்த கான்டெக்ட் ஆஃப் த மேட்ச்ல அந்த நடக்கிற இன்சிடென்ட்ஸ்னால ரொம்ப ஹாப்பனிங்காகவே ஃபுல் ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷனாகவே இருந்தது. நீ சைமன்ஸ் 160 சொன்ன அது கரெக்டு. அது இன்கேஸ் நம்ம இப்போ பேசி யூஸ்ல தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். பட் அவர் அந்த 30ஸ்ல 20ஸ்லயோ இருக்கும் போது ஒரு டிசிஷன் ராங்காக போயிருக்கோம், அவருக்கு சாதகமாக ஆமாம் போயிருக்கும். அந்த கரெக்ட். டிசிஷன் அவருக்கு சாதகமா அமையாம நமக்கு நியாயமா அவுட் கொடுத்துருந்தாங்கன்னா மேட்ச் எப்படி வேணா போயிருந்திருக்கலாம். பட் தெர் கரெக்ட். இஸ் நோ பிளேஸ் ஃபார் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். அந்த டைம்ல டிஆர்எஸ்ல இல்லாத டைம்ல எரர்ஸ் பவுண்ட் டு ஹேப்பன். பட் நமக்கு அகெயின்ஸ்டா நிறைய நடந்துருச்சு, அவ்வளவுதான். தட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட். அதுதான் சொல்லணும். பட் இட் வாஸ் அ வெரி ஃபெரோஷியஸ் அண்ட் செம்ம இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். அது அவ்வளோ ஹாப்பனிங்காக போச்சு. அதனால எனக்கு அது மறக்கவே முடியாது. நெக்ஸ்ட் நீ 2011 எனக்கு டக்குன்னு ஆஷஸ் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக நீயும் கோகுல் பண்ண வீடியோவில் கூட 5400 சம்திங் டேஸ் சொன்னீங்க. அந்த கரெக்ட். டேஸுக்கு 5460. காரணமான மேட்சே வந்து 2011 சிட்னி சிட்னி மேட்ச் தான். அதுதான் லாஸ்ட்டாக இங்கிலாந்து வின் பண்ணாங்க. அது வின் பண்ணதுக்காக அடுத்து நம்ம வந்து இப்போதான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இது ஒரு ட்ரிவியாவாக இருந்தது. அந்த மேட்ச் என்னன்னா வந்து அது இங்கிலாந்து வின் பண்ணாங்க. இங்கிலாந்து ஒரு செம்ம டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸு. அதுல ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட் என்னன்னா வந்து அந்த சீரீஸ்ல ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்ல குவாஜாவும் ஸ்மித்தும் இப்போ பிளேயிங் லெவன்ல இருக்காங்க. அதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா குவாஜா அப்பயும் ஓப்பனர் இப்பயும் ஓப்பனர் அதெல்லாம் ஃபைன். பட் ஸ்டீவன் ஸ்மித் அந்த டைம்ல வந்து ஒரு லெக் ஸ்பின்னிங் பவுலர் ஹூ கேன் ஆல்சோ பேட் அப்படிங்கிற மாதிரி தான் ஹி வாஸ் பிளேயிங் 5-6 அந்த மாதிரி டவுன்ல லோயர் ஆடிட்டு ஹெட். இருந்தார். ரொம்ப ஃபைவ் அவர் லோவர் ஆர்டர் 8 தான். 6 8 சாரி 8 7-8ல ஆடிட்டு இருந்தார். 8. 7-8ல 4 பவுலர் வித் மீன்ஸ் ஹி வுட் பீன் ஒன் ஆஃப் த 4 பவுலர்ஸ். ஏன்னா ஷேன் வாட்சன் டாப்ல ஒருத்தர் வந்துருவாரு. ஸோ அந்த பவுலர் ஹூ கேன் பேட்டுங்கிற இடத்துல ஆடிட்டு இருந்தாரு. அப்படி இருந்தவர் கட் பண்ணா இன்னைக்கு பார்த்தா டெஸ்ட்ல வந்து ஹீ இஸ் நம்பர் 1 அப்படிங்கிற லெவலு. அந்த மேட்ச் செம்ம சூப்பர்பான மேட்ச். அது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஆஸ்திரேலியா சூப்பர் டாமினன்ஸ் பர்ஃபார்மன்ஸு. நெக்ஸ்ட் வந்து 2012 பார்டர் கவாஸ்கர். ஆஸ்திரேலியா வந்து இன்னிங்ஸ் விக்டரி அந்த மேட்ச். இன்னிங்ஸ் அண்ட் 68 ரன்ஸ்ல வின் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து என்னன்னா வந்து எப்படி சொல்றது, இவர் கிளார்க் வந்து ஓட விட்டுருப்பாரு எல்லாரையும் நம்ம பவுலர்ஸை. அவர் 300 ரன்ஸ் போஸ்ட் பண்ணுவார். 300 ப்ளஸ் அடிப்பார் அவர். அரௌண்ட் 400 பால்ஸ் மேலே ஆடி 300 அண்ட் சம்திங் எக்ஸாக்டாக ஸ்கோர் ஞாபகம் இல்லை. அண்ட் ஹஸ்ஸி ஒரு 150 அடிப்பார். அது வந்து நம்ம பவுலிங்கை வச்சு விரட்டுன்னு விரட்டி விளாசி எடுத்துருப்பார். 39 ஃபோரு அதெல்லாம் வச்சு செம்ம இன்னிங்ஸ். அது அது வந்து ரொம்ப நம்ம பெட்டரா ஆடி இருக்க கூடாதான்னு பார்க்கும்போதே நமக்கு வந்து கொஞ்சம் டல்லா ஃபீல் பண்ண வைக்கும். பட் அது ஒரு ஆஸ் அ இன்னிங்ஸ் பார்த்தா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ். இன்ஃபேக்ட் அதில் வந்து அஸ்வின் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 44 ஓவர் போட்டிருப்பாரு. சேவாக் 23 ஓவர் போட்டிருப்பாரு. எதுவும் ஆமா. நடக்காது அந்த மாதிரி அது மேட்ச். செம்ம மேட்ச் அது. நெக்ஸ்ட் வந்து டூ அதுல கூட தௌசண்ட் சச்சின் ஒரு 8 அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். ஆமா சச்சின் 80 கிளார்க் அடிச்சிருப்பாரு. ஆமா. விக்கெட் கிளார்க் விக்கெட் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அது மெல்பர்ன்ல ம். நினைக்கிறேன். இதுல யார் விக்கெட்னு கரெக்டா இதுல தெரியல. கிளார்க் வந்து மெல்பர்ன்லயே இங்கேன்னு தெரியல, நாட் ஷோர். ஆனா ஒரு 8 அடிச்சிருப்பாரு சச்சின் அந்த இதுல. ம். சச்சின் 90 இன்ஃபேக்ட் 90. அண்ட் 90. கௌதி கூட ஒரு ம். இப்போ நம்ம ஹெட் கோச் அவர் வந்து ஒரு 50 ப்ளஸ் அடிச்சிருப்பாரு ஆமா. அந்த மேட்ச்ல. ஆஷ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 50 போட்டார் அதுல. அது ஆமா. அண்ட் 2015 சிட்னி நம்ம இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஒரு முக்கியமான மேட்ச் அது. அது ஏன்னா த பர்த் ஆஃப் விராட் கோலி த டெஸ்ட் கேப்டன், ஃபுல் டைம் கேப்டன். அதுக்கு முன்னாடி அவர் தோனி இல்லாதப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணாரு. பட் ஃபுல் டைம் கேப்டனா விராட் கோலி அந்த மேட்ச்சில் தான் கேப்டன்சி பண்ண ஆரம்பிச்சார். அண்ட் தட் வாஸ் த ஸ்டார்ட் ஆஃப் த எரா. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. தேர் வாஸ் நோ டேர்னிங் பாயிண்ட். தேர் வாஸ் சாரி என்ன சொல்கிறது, தேர் வாஸ் நோ என்ன திரும்பி பார்க்குற இடம்லாம் இல்லை. அவர் நேராக போயிட்டே இருந்தார். ஹீ டுக் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டு அனதர் லெவல். அவர் வந்து
ஈஸியா எந்த கேப்டன்ஸை கேட்டாலும் இந்தியாவில் யாரை கேட்டாலும் லேமேன் ஃபேன்ஸ் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன். அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த மேட்ச்ல தான் ஆரம்பிச்சது. இட் வாஸ் அ ட்ரா தான். அந்த மேட்ச் ட்ரா தான் ஆச்சு, நம்ம வின் பண்ணலை. பட் அதுக்கப்புறம் எங்கள் டீமை எடுத்துட்டு எப்படி எடுத்துட்டு போனாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு செமையான ஸ்டார்ட் பாயிண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் அதுதான் வந்து கேஎல் ராகுலுக்கு ரெண்டாவது மேட்ச்சு அண்ட் ஹீ ஸ்கோர்டு செஞ்சுரி இன் சிட்னி. அது ஒரு செம்ம இது. அண்ட் அதில் வந்து ரோஹித் சர்மா ஒன் டவுன் ஆடிருந்தார் அந்த மேட்ச்சில். ஒன் டவுன் ஆடி ஆமா. ஐ திங்க் 50 அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். 50யோ ஏதோ அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். 50 அண்ட் 30 ஆர் 39 ஆர் சம்திங் செகண்ட் இன்னிங்ஸில் அடிச்சிருப்பாரு. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் நீ சொன்ன அதே தான் 2021 வாட்டர் கவஸ்கர் ஸ்கோர் கார்டை பார்க்குறப்போ இப்போ ஹனுமா விஹாரி வந்து 20 ரன்ஸ் ஆஃப் சம் 160 140 பால்ஸ் அண்ட் 38 ரன்ஸ் ஆஃப் 120 பால்ஸ்லாம் பார்க்குறப்போ பெருசாக தெரியாது யாருக்கும். இப்போ இன்னைக்கு ஸ்கோர் கார்டு எடுத்து பார்க்குறவங்க யாருக்கும் பெருசாக தெரியாது. ஆனால் அன்னைக்கு மேட்ச் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட ரியல் ஃபீல் என்னங்கிறது. ஏன்னா நம்ம ட்ரா பண்ணிட்டு போனால் அடுத்த மேட்ச் நம்ம ஜெயிச்சா அகெயின் நம்ம வந்து ஆஸ்திரேலியாவில் வின்னிங் அண்ட் அதர் சீரீஸ் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரணும்னா இங்கே வந்து ட்ரா ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒன் டே ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணால் கன்சிடரிங் அஸ்வினோட பேக் இன்ஜுரி, ஹனுமா விஹாரியோட ஹாம்ஸ்ட்ரிங் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு ட்ராவை கொண்டு வரது வந்து வேற லெவலான ஒரு ரெசிலியன்ஸ். அது செம்ம ரெசிலியன்ஸ். சொல்லு. அதான் ஸோ அந்த டெஸ்ட்லோட பியூட்டியே என்னன்னா மெல்பர்னில் வந்து காமிச்சார் பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் ரகானே வந்து கேப்டன் இன் லேட் ஃப்ரண்ட் கேப்டன் சூப்பராக இது பண்ணார். ஏன்னா அடிலேட் போனதுக்கப்புறம் இம்மிடியேட்டிங் லாஸ்க்கு அப்புறம் கோலி போயிட்டாரு. அப்புறம் ரகானே வந்து அடிச்சு காமிச்சாரு. இந்த டெஸ்ட் சிட்னி டெஸ்ட் பர்டிகுலர்லி என்னன்னா இட் வாஸ் இது எப்படி போக போகிறதுங்கிற ஒரு இது இருந்துச்சு. அண்ட் அவங்க லீடில் இருந்தாங்க. லைக் ஆஸ்திரேலியா போஸ்டட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 338 அண்ட் இந்தியா 244 தான் அடிச்சிருந்தோம். ஸ்மித்தோட எக்ஸலண்ட் 100 பார்த்தோம். தென் 312 டிக்ளேர் பண்ணிட்டாங்க டே 4 எண்டு. இதில் நமக்கு டார்கெட் 407 இருந்துச்சு. ஸோ 407 இருக்கும்போது வி ஸ்டார்டட் வித் ரோஹித் அண்ட் கில் ஸ்டார்டட் வெல். ரோஹித் ஒரு 50, கில் ஒரு 30 ரன் அடிச்சிருப்பாரு. தென் புஜாரா ஒரு 77, பண்ட் 97 இருக்கும். அதாவது எண்ட் ஆஃப் போஸ்ட் டீக்கு அப்புறம் நம்ம இந்தியா இன்னிங் ஸ்டார்ட் ஆகிருப்போம். எண்ட் ஆஃப் பிளேல 98 ஃபார் 2, 34 ஓவர்ஸில் நம்ம இதாகிருப்போம். டே 5ல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரில் லஞ்ச் வி வர் 206 ஃபார் 3. டீ டயத்தில் பார்த்தா 5 விக்கெட் போயிடுச்சு, 280 ஃபார் 5ன்னு. அங்கே அந்த 6th விக்கெட்டுக்கு வந்து அஸ்வின் அண்ட் அனுமா விகாரி அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு பாரு. ஜஸ்ட் 50 ரன்ஸ் பட் தே ஃபேஸ்டு 244 பால்ஸ் விச் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி அச்சீவ்மெண்ட் என்னை பொறுத்தவரைக்கும். அவங்க லைக் அந்த போஸ்ட் லஞ்சுக்கு அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் ஃபேஸ் பண்ண இது இருக்கு பாரு, அதுதான் வந்து ஒரு டெரிஃபிக் இது. அதாவது அஸ்வின் ஆடின அந்த ஒரு என்ன சொல்லுது ஒரு கேரக்டர் ஷோ காமிச்சாரு. அஸ்வினா இருக்கட்டும், அனுமா விகாரியா இருக்கட்டும், தே ஷோன் த கேரக்டர், டிட்டர்மினேஷன். அந்த 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 ட்ரா தான் வந்து நமக்கு குரூஷியலாக போச்சு நெக்ஸ்ட் டெஸ்ட் ஜெயிக்கிறதுக்கான ஒரு இது. ஸோ தட் வாஸ் அன் சூப்பர் இயர் ஸ்டார்டட் அந்த அந்த இதுக்கு. அதுக்கப்புறம் தான் ஃபேமஸ் காபா வின் நம்ம பார்த்தது. அதாவது கேட்பாரு என்ன டிம் பெயினே வேற ஆஷ் கம் டு காபா அப்படின்னு கேக்குவாரு. வா நீ வந்து இங்க வா இந்தியாவுக்கு வா, அதெல்லாம் செமையா இருந்துச்சு அந்த பேண்டர் இதெல்லாம். ஸோ அதுதான் இந்த இதுல வந்து எனக்கு என்னன்னா இந்த நியூ இயர் டெஸ்ட்னாலே வந்து எனக்கு ரொம்ப இந்த ஐகானிக் அண்ட் பர்டிகுலர்லி ஸ்பெஷல் மென்ஷன் டு த கிரேட் சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். ஏன்னா எல்லா நியூ இயர் டெஸ்ட்லேயும் அவர் 100 அடிச்சிருக்காரு. எக்ஸப்ட் அந்த இது மிஸ்ட் அவுட் இன் 2000 அந்த ஒரு சிட்னி இதில் மிஸ் பண்ணார். தென் 2012 90ல் அவுட் ஆயிருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஈவன் சவுத் ஆஃப்ரிக்காலையாக இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காரு. ஹி வாஸ் ஒன் ஸ்டாண்ட் அவுட் பிளேயர் ஹூ பெர்ஃபார்ம்டு வெல் இன் நியூ இயர் டெஸ்ட் பொறுத்தவரையும், சச்சின் டெண்டுல்கரை பொறுத்தவரையும். அண்டு லாராவோட 277 எனக்கு மறக்க முடியாது. ஸோ நிறைய ஐகானிக் நாக்ஸ். ஸோ வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்க உங்களோட ஐகானிக் நாக்ஸ் யா. எனக்கு இன்னொரு மேட்ச் இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச மேட்ச், மீன்ஸ் ரீசெண்டாக இப்போ நம்ம 26க்கு வந்துட்டோம். ஸோ அதனால 24. அது வந்து அது அது சிராஜ் 6 விக்கெட்டு, இவ நம்ம பும்ரா 6 விக்கெட்டு, 1.5 நாள்ல முடிஞ்சது. ஷார்டஸ்ட் எவர் டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் அது. அந்த டைம்ல ஏதோ 650 பால்ஸோ 700 பால் சம்திங், எக்ஸாக்ட் நம்பர்ஸ் மறந்து போச்சு. ஷார்டஸ்ட் எவர் டெஸ்ட் மேட்ச் எவர் பிளேடுங்கிற ஒரு ஹிஸ்ட்ரிலாம் இதாச்சு.
அது வந்து அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரோஹித் சர்மா போல்டா ஸ்டேட்மெண்ட் சொன்னார். எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் ஆட ரெடி, ஆனால் இந்த மாதிரி பிச்சில் நீங்கள் வந்தால் நீங்கள் என்ன பேசுவீங்க, நான் ஐ எம் வெயிட்டிங் டு சி வாட் ரேட்டிங் தேர் கோயிங் டு கிவ் ஃபார் திஸ், இதுங்கிற மாதிரி ஒரு ஆமாம் ஆமாம் போல்டான அது. கரெக்ட். அது யாருமே அவ்வளோ அது தட் இஸ் நாட் ஸோ ஈஸி. நம்ம பார்க்குறப்போ அவ்வளோ போல்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது தட்ஸ் நாட் ஸோ ஈஸி. ஹீ ஸ்டுட். நான் அவர் என்ன சொல்றது, எனக்கு அந்த வேர்ட்ஸ் வரல, பட் ஹி ஸ்டுட். இது அந்த ஒரு போல் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து அது ஒரு இட் ஜஸ்ட் என்ன சொல்றது, இட் ஷோட் இட் ஷோஸ் இஸ் கேரக்டர். கேரக்டர். அது ஆமாம் இட் ஆமாம் ஷோஸ் இஸ் கேரக்டர் அண்ட் ஹவு குட் ஹி பேக்டு. ஆமாம். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருந்தது. ரொம்ப ஷார்ட்டஸ்ட் எவர் மேட்ச் அதுதான். என்னோட ஃபேவரட்னா அந்த 2011 சச்சின் வெஸ் ஸ்டெயின் கண்டஸ்ட் தான். ஏன்னா நீ சொன்னல ரோஹித் சர்மா சொன்னோன்னு, அந்த மேட்ச்ல ஸ்டெயினை கேட்கும்போது எப்படி இருந்துச்சு அகெயின்ஸ்ட் வாஸ் அ கிரேட்டஸ்ட் பிளேயர் அண்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டு பவுல். அவருக்கு நான் போட்டது. அண்ட் அவர் என்ன சொன்னார்னா, ஐ ஹேர்ட் த கைஸ், நான் வந்து 145 ப்ளஸ் போட்டுட்ருக்கேன் ஸ்பீடு, பட் தர் இஸ் ஐ டோன்ட் நீட் டு வேஸ்ட் மை எனர்ஜி டு பவுலிங் தட் மச் ஸ்பீட் டு இம். ஐ ஷுட் டார்கெட் அதர் பிளேயர்ஸ், அது எனக்கு ஈஸியாக விக்கெட் கொடுத்துரும் அப்படின்னு அவர் சொன்னார். அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணார் சச்சினோட இன்னிங்ஸ், அந்த இன்னிங்ஸ் நாக்கை பொறுத்தவரையும். ஏன்னா he has a terrific control on that particular இன்னிங்ஸை பொறுத்தவரையும். 86% கண்ட்ரோல், கேலிஸை விட அதிகமான கண்ட்ரோல் வச்சிருந்திருக்காரு. அண்ட் இஸ் ரன் ஸ்கோரிங் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தா 17 ஃபோர்ஸ் 2 சிக்ஸ் அடிச்சிருக்காரு 314 பால்ஸில். ஆஃப் சைட் டிரைவ் ஆன் ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஒரு 7 ஃபோர்ஸ் 44 ரன்ஸ் அண்ட் ஒரு 6 வேற அடிச்சிருக்காரு அந்த ஏரியாலலாம் பார்த்தா சச்சின் அடித்தது அந்த இன்னிங்ஸ், பர்டிகுலர் இன்னிங்ஸை பொறுத்த வரையும். ஸோ எனக்கு வந்து அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஐகானிக் ஃபேவரட் மூமெண்ட். உன்னோட ஃபேவரட் மூமெண்ட்னா எதை சொல்வ நீ? என்னோட ஃபேவரட் மூமெண்ட்னா கண்டிப்பாக 2021 அது அஸ்வின் அண்ட் விஹாரி ட்ரா தான். ஏன்னா அது வந்து ஒரு இட் கேவ் அ சென்ஸ் ஆஃப் ஃபீலிங். அது ஒரு ஃபீல் அன்எக்ஸ்பிளைனபிள். ட்ராலாம் என்னடா பெரிய ஃபீல் கொடுத்துற போதுன்னு சில பேர் இல்லை கேட்குறவங்களுக்கு இல்லை அது உங்களுக்கு சொன்னால் புரியாதடா, நீங்கள் மேட்சை பாருங்க அப்பதான் புரியுங்கிறது. அந்த மேட்ச்லாம் ஃபுல்லாக உட்காந்து பார்க்க வைக்கணும். நான் லிட்டரலாக 5 நாள் உட்காந்து 5th டேலாம் ஈச் அண்ட் எவ்ரி பால் ஐ வாஸ் லிட்டரலி ஜம்பிங். அது முடியும் போது அந்த ஒரு ஃபீல் கொடுத்ததுல தட் வாஸ் அந்த ஒரு வின் கொடுக்குற ஃபீலை அந்த ட்ரா கொடுத்துச்சு. உண்மையாக ரியாலிட்டி கொடுத்துச்சு. அதுதான் சொல்லணும். இல்லை அதுவும் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேட்ச். நான் ஆக்சுவலாக வந்து ஒரு மிகப்பெரிய சச்சின் ஃபேன்னால வந்து அந்த இது சொன்னேன். பட் அதுவும் ஒரு கிரேட்டஸ்ட் ட்ரா தான் என்னை பொறுத்த வரையும் சவுத் ஆஃப்ரிக்காவோட. பட் அதுக்கு மேலே இது வந்து ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அனுமா விகாரி அண்ட் அஸ்வின் வச்சுட்டு ட்ரா பண்ணுறதுங்கிறது வந்து இட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி அச்சீவ்மெண்ட். அண்ட் ஆமா அதுதான் ஒரு ட்ரூ டிட்டர்மினேஷன் கேரக்டர் காமிச்சது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த டெஸ்ட் கிரிக்கெட். அதுவும் அந்த ஆமா அவர் சொன்ன ஸ்டோரிஸ், அஸ்வின் அவரோட யூடியூப்ல ஆ சொல்லுவாரு, ரவி சாஸ்திரி வந்து மெசேஜ் சொல்றது, இது மெசேஜ் வேற மாதிரி கொண்டு வரதுலாம் நல்லா சூப்பரா இருந்துச்சு, ஃபன்னியா இருந்துச்சு. ஸோ பிஎன் ஸ்டோரிஸ் கேட்குறப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த பேக்ரவுண்டில் என்ன நடந்ததுங்கிறது அந்த கரெக்ட், அதுதான். ஸோ இது எல்லாமே ஒரு ஃபன் இது, லைக் ஒரு என்ன ஒரு நாஸ்டாலஜிக் மெமரிஸ் எங்களுக்கெல்லாம். ஸோ வியூவர்ஸ், நீங்களும் உங்களோட நாஸ்டாலஜிக் மெமரிஸ், நியூ இயர் டெஸ்ட்டு வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கான்ஸ்டன்ட் சப்போர்ட். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். தேங்க்யூ.